குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் ப்ரீஆம்பிள் இருந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருந்து ப்ரீஆம்பிள், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 1 to 51A வரை ஒரு பார்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதில் நம்ம வந்து லாஸ்ட்டாக யூனியன் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய சட்டமன்றம், அதாவது பாராளுமன்றம், இதுவரை நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்லிமெண்ட் முடிச்சோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாநில நிர்வாகத்தை வந்து நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஓகேவா, மாநில நிர்வாகம் வந்து ஒரு ஈஸியான டாபிக் தான். ஸோ மாநில நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றிய நிர்வாகத்தில் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம்? குடியரசுத் தலைவர் பார்த்தோம், அப்படிதானே? அதே மாதிரி மாநிலத்துக்கு வந்து ஆளுநர் இருப்பாரு. அதே மாதிரி நமக்கு இந்த துணை குடியரசுத் தலைவர் மாதிரி துணை ஆளுநர் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகேவா, அடுத்து நமக்கு யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மாதிரி இங்க முதலமைச்சர் இருப்பாங்க. அதே மாதிரி அமைச்சரவை இருக்கும், மாநில அமைச்சரவை, மத்திய அமைச்சரவை மாதிரி மாநில அமைச்சரவை இருக்கும். அதுக்கு பிறகு நமக்கு வந்து அங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திருப்போம் இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். ஓகேவா, அவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கான ஒரு வழக்கறிஞரா இருக்காரோ, அதே மாதிரி இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கான வழக்கறிஞர் ஒருத்தர் இங்க இருக்கிறாரு. ஓகே, சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க பார்த்தா நமக்கு என்ன இல்ல, இன்னொரு விஷயம் கேக் அப்படின்னா மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், அவரு இல்ல. ஏன் இங்க இல்ல? ஏன்னா நம்ம அங்க பார்க்கும்போதே பார்த்தோம், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்றவரு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர். ஓகேவா, சோ அவர் வந்து ரெண்டையுமே ஆடிட் பண்ணுவாரு. அப்ப அவரு மாநிலத்தோட இதையும் அவர் தான் பண்றாரு. சோ நம்ம அதுவும் அங்க நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேவா, சோ எல்லாமே அங்க நம்ம பார்த்ததோடைய மாநில வெர்ஷன் தான். கம்பேர் பண்ணி ஈஸியா நம்ம வந்து படிச்சிடலாம். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆளுநர். சோ ஆளுநர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய முதன்மை நிர்வாக தலைவர். ஓகேவா, இங்கேயும் இவர் அப்படிதான் பேரளவு. உண்மையான தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீஃப் மினிஸ்டர். ஓகே, முதலமைச்சர் தான் நமக்கு உண்மையான தலைவர். சோ இதெல்லாம் பற்றி நமக்கு எங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னால பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா, சோ இப்போ ஒவ்வொன்றா ரிமைண்ட் பண்ணுங்க. பார்ட் 1 என்ன? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிதானே. அடுத்தது பார்ட் 2 என்ன? சிட்டிசன்ஷிப். ஓகேவா, பார்ட் 3 என்ன? பார்ட் 3 நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4 என்ன? டிபிஎஸ்பி. ஓகேவா, அடிப்படை உரிமைகள். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். பார்ட் 5 என்ன? பார்ட் 5 அதுக்கு முன்னாடி ஒன்று வந்து பார்ட் 4A இல்லையா. பார்ட் 4A என்ன? நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். பார்ட் 5 என்ன? நமக்கு யூனியன் கவர்மெண்ட். ஓகேவா, இப்போ நம்ம பார்ட் 6 பார்க்க போறோம், ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இது எல்லாமே இதுக்குள்ள மாநில நிர்வாகம், சட்டமன்றம் எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். ஆர்டிகல் 153 இருந்து 167 வரை நமக்கு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆளுநர். ஆளுநர் வந்து மாநிலத்தின் முதன்மை நிர்வாக தலைவர். ஓகே, ஆளுநர் வந்து மாநிலத்தின் முதன்மை நிர்வாக தலைவர். ஸோ எப்படி இவர் வந்து ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் போலவே இவரும் பெயரளவு தலைவர் தான் தவிர நமக்கு வந்து உண்மையான தலைவர் வந்து கிடையாது. ஓகேவா, பெயரளவுல தான் இவர் வந்து தலைவர். ஓகே, பேருக்கு இவர் தலைவர், ஆனா உண்மையான தலைவர் யாருன்னு கேட்டா சீஃப் மினிஸ்டர். ஓகேவா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பாரு. இதை வந்து லேட்டா வந்து அமெண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணி உங்க இருக்குது 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு நபரை ஆளுநராக நியமிக்கலாம். இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. ஓகேவா, புதுச்சேரியும் சேர்த்து பார்த்துக்கிட்டாங்க, தெலுங்கானால இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு ஒருத்தர் வந்து ஆளுநராக இருந்திருப்பாரு, RN ரவிக்கு முன்னால, பேர் டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல. ஓகேவா, செக் பண்ணி பாருங்க. அவர் வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்திருப்பாரு. நமக்கு RN ரவியை வந்து நியமிக்க முன்னால அவர் நம்மளுடைய தமிழ்நாடு பகுதியையும் சேர்த்து பார்த்திருப்பாரு. அப்போ ஒரு ஆளுநர் 2 மாநிலத்தை பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ், பார்த்துக்கலாம். ஓகேவா, சோ 1956 வரை இந்த நடைமுறை நமக்கு கிடையாது. 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1956 இருந்துதான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு நபரை ஆளுநராக நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, சோ அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க மத்திய அரசின் முகவராக செயல்படுகிறார். ஓகேவா, சோ இந்த வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம். ஓகேவா, இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஏஜென்ட் மாதிரி தான். ஓகே, நமக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி நிறுவுவதற்காக. ஓகேவா, ஆனாலும் கூட்டாட்சி தான், ஆனாலும் சென்டர் தான் நமக்கு வந்து டாமினன்ட் இல்லையா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சியா இருந்தாலும் மாநில அரசாங்கங்களுக்கு
எல்லா அதிகாரம் இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தோட டாமினேஷன் தான் அதிகமா இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆளுநர். ஓகேவா? என்னதான் இங்க வந்து சுயாட்சி இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் அது வந்து எண்ட் ஆஃப் த டே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? ஆளுநருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ஆளுநர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்காரு ஆப்வியஸா இல்லையா? ஸோ அப்போ மத்திய அரசின் முகவராக செயல்படுகிறார். ஆக்சுவலா இவர் முகவராக செயல்படணும். ஆனா தமிழ்நாட்டு கதை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பாலிடிக்ஸ்ல போக வேணாம். ஸோ ஆர்டிகிள் 154 கிளாஸ் 1 வந்து மாநில நிர்வாகங்கள் ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகிள் 153 வந்து என்ன சொல்லுன்னா நமக்கு ஒரு ஆளுநர் இருப்பாரு அப்படின்ற சொல்லுது. ஓகேவா? அப்ப நமக்கு வந்து என்ன தெரியணும்? ஆளுநர்னா யாருன்னு தெரியணும், அவரு பேரவைத் தலைவர் தெரியணும். ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் கண்டிப்பா இருப்பாரு. ஆனா ஒரு ஆளுநர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களையும் பாத்துக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் இடம் இருக்குது. இதை வந்து 7வது சட்ட திருத்தம் மூலமா தான் நமக்கு கொண்டு வந்தாங்க. 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா தான் நமக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஓகே, எப்படி நியமனம் பண்றாங்க? குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வச்சு எடுப்பாங்க இல்லையா, மறைமுக தேர்தல் மூலமாட்டு. ஆனா இவரை எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு எந்த எலெக்ஷனோ எதுவுமே கிடையாது. இவர் ஜஸ்ட் குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுறாரு. ஓகேவா? ஒரு வகையில பார்க்கும்போது அவர் வந்து குடியரசுத் தலைவரோட நியமனமா அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு, எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்? மத்திய அரசுடைய நியமனம். மத்திய அரசு தங்களுக்கு ஆதரவான ஒருத்தவங்க தான் அதுல வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஒரு தீர்ப்புல கூட சொல்லியிருப்பாங்க, ஐ திங்க் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான். ஓகேவா? இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் இல்ல. அது என்ன சொல்லிருப்பாங்கன்னா மத்திய அரசுடைய வேலை வந்து ஆளுநரை நியமிக்கிற கிடையாது, அவர் வந்து சுதந்திரமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா யதார்த்தத்துல நிஜ வாழ்க்கையில அப்படி இல்லை. ஓகேவா? குடியரசுத் தலைவருமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சொன்னாலும் அவர் எண்ட் ஆஃப் த டே மத்திய அரசுடைய ஒரு முகவராதான், மத்திய அரசாக தான் அவரும் செயல்படுறாரு இல்லையா? ஓகே, இப்போ குடியரசுத் தலைவருடைய நியமனம் குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுறாரு, மத்திய அரசின் நியமன அலுவலராக செயல்படுகிறார். இதான் நான் சொன்னேன். ஓகேவா? மத்திய அரசு என்ன இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யார் டிசைட் பண்ணாங்களோ அவங்களதான் குடியரசுத் தலைவரும் கை காட்ட போறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு மேக்சிமம் கனடா மாதிரியை வந்து எடுத்திருப்போம். நாம இங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கனடா மாடல் தான் ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ஸோ தகுதிகள் என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்? ஓகேவா? அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயதை பூர்த்தி பண்ணவராக இருக்கணும். ஓகே, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயதை பூர்த்தி பண்ணவராக இருக்கணும். அப்போ 35 வயது எதுக்கெல்லாம்? குடியரசுத் தலைவருக்கு வேணும், துணை குடியரசுத் தலைவருக்கு வேணும், ஆளுநருக்கு வேணும். 30 வயது ராஜ்யசபா எம்பிக்கு வேணும். 25 வயது வந்து நமக்கு பாராளுமன்றத்துக்கு வேணும். ஓகேவா? சோ பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் 25 வயது தான். பின்னாடி பார்க்கலாம். இதுவரை பார்த்த மட்டும் சொல்றேன். மக்களவைக்கு 25 வயது, மாநிலங்களவைக்கு 30 வயது, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இப்போ ஆளுநருக்கும் 35 வயது பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும். வெளி மாநிலத்தவராக இருத்தல் வேண்டும். ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரை வந்து கவர்னரா போடுவாங்களா அப்படின்னு கேட்டா போட மாட்டாங்க. ஓகேவா? அவர் வந்து வெளி மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஓகேவா? சோ ஏன் இவருக்கு வந்து தேர்தல் வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்லிமெண்டரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம். பார்லிமெண்டரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு எலெக்ஷன் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்தோம் வச்சுங்களேன், அது வந்து அதுக்கு எதிரானதாட்டு நமக்கு அமையும். அதே மாதிரி வந்து கவர்னர் வந்து ஒரு பேரளவு தலைவராக மட்டும்தான் இருக்கிறாரு. அவருக்கு இவ்வளவு காசு செலவழிச்சு ஒரு எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேரளவுல தலைவர், நமக்கு ஆல்ரெடி உண்மையான தலைவர் சீஃப் மினிஸ்டர் அவ்வளவு காசு செலவழிச்சு கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல. ஓகே, சோ அவ்வளவு காசு செலவழிச்சு நம்ம வந்து ஒரு தேர்தல் நடத்துறோம். அப்போ மறுபடியும் சும்மா ஒரு தலைவருக்கு வந்து இவ்வளவு காசு செலவழிச்சு நடத்தணுமான்ற தேவையும் நமக்கு வந்து கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் தேர்தல் வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து இருக்கும். ஓகே, ஆனா அதுக்கும் வாக்காளர்களை உள்ள இன்க்ளூட் பண்ணதுக்கும் விருப்பம் இல்லை. அதே மாதிரி இப்போ தேர்தல் நடக்கும் வச்சுக்கீங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து ஒரு நடுநிலை தன்மையோட இருக்க மாட்டாரு. ஓகேவா? நமக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது என்ன நினைச்சாங்க, ஆளுநர் அப்படின்றவர் ஒரு நடுநிலை தன்மையவாதியா இருக்கணும், அவர் வந்து நியாயமான முறையில் இருக்கணும், ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு கொள்கையை சார்ந்தவரா இருக்கக்கூடாது, எண்ட் ஆஃப் த டே நாட்டு நலனுக்காக இது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமான்னு சொல்லிதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நடைமுறையில் அது இல்ல. ஆனா இப்போ ஒருவேளை நேரடி தேர்தல் இருந்துச்சுங்களேன், ஆப்வியஸா 2 பேர் நிற்பாங்க, இவர் ஒரு கொள்கை அவர் ஒரு கொள்கையில் நிற்பாரு இல்லையா? சோ அப்ப அந்த கொள்கை அடிப்படையில் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா அது வந்து ஒரு பெரிய முரண் ஆயிடும். சோ அதுவும் நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும், பாரபட்சமா செயல்படுறது மாதிரி ஆயிரும். ஓகேவா? இப்போ அவரு சார்ந்த ஒரு கட்சியில இருந்து ஆளுநர் வராரு, அவர் சாராத கட்சி வந்து ஆட்சியில இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு பாரபட்சம் வந்து நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து ஒற்றுமையை வந்து பாதிக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும்.
அதனாலதான் நமக்கு வந்து இதுக்கு நேரடி தேர்தல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு ஒன் சைடா ஆயிரும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், டிஎம்கே வந்து இப்போ ரூலிங்ல இருக்குது, அகைன் வந்து கவர்னருக்கும் ஒரு தேர்தல் இருக்குது அப்படின்றப்ப என்ன ஆகும்? கவர்னருக்கு யார் இருப்பாங்க? திமுக ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? திமுக 2ஆம் நிலை இல்லைன்னா ஒரு முக்கியமான பதவியில் இருக்கவர் ஆளுநருக்கு போட்டியிடுவார். ஓகேவா? சோ இது வந்து எந்த விதத்துல ஒரு ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காருல இதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் போகுது இல்லையா? அதனால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ அமெரிக்காவெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து மாகாணங்கள்ல நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாரு. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் கனடால இப்படி நம்ம வந்து கனடியன் மாடல் அப்படின்றது ஜஸ்ட் குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு, அவ்வளவுதான். இப்போ வந்து அமெரிக்கா மாடல் எப்படி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்ப நம்ம அமெரிக்க மாடல் வந்து ஃபாலோ பண்ணல, கனடா மாடல் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேருக்காக குடியரசுத் தலைவர் வந்து சம்பந்தப்பட்ட மாநிலத்தோடைய முதலமைச்சரை கலந்தாலோசிப்பாரு. இவர் வந்து ஆளுநரா நியமிக்கிறோம், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுப்பாங்க. ஒரு ஆலோசனை மட்டும்தான் தவிர அவருடைய முடிவுகள் எல்லாம் அங்க வந்து எதுவுமே எடுபடாது. ஓகே. சோ ஆளுநர் அலுவலகத்தில் கட்டுப்பாடுகள். சோ ஆளுநருக்கு சில கட்டுப்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் இரு அவைகளில் உறுப்பினராகவும் அல்லது மாநில சட்டமன்றங்கள் உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஆப்வியஸா என்ன சொல்றது, ஆளுநர் ஆயிட்டார் அப்படின்னா ஒருவேளை அவர் எம்பியாவோ எம்எல்ஏவோ ஏதாவது போஸ்டிங்ல இருந்தாருன்னா அதை வந்து ரிசைன் பண்ண ஆக வேணும். ஓகேவா? அதே மாதிரி வழக்கம் போல ஆதாயம் தரும் பதவிகள்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் அவர் வந்து இந்த ராஜ்பவனை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? தமிழ்நாட்டில் ராஜ்பவன் வந்து கிண்டியில இருக்கும், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ராஜ்பவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆளுநராக இருக்க காலம் வர அதை ஃப்ரீயா வந்து பயன்படுத்திக்கலாம். அதுதான் அவருடைய அலுவலகமா செயல்படும். அடுத்தது பதவி பிரமாணம். இவரை யார் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க? குடியரசுத் தலைவரை யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க? ஓகே, குடியரசுத் தலைவர் வந்து யார் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஓகே, இந்திய தலைமை நீதிபதி. அதே மாதிரி இங்கே வந்து மாநில உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியால் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கப்படுவாரு. ஆனா நியமிக்கிற யாரு? குடியரசுத் தலைவர். ஓகேவா? நியமனம் அப்பாயிண்ட் பண்றது வந்து அவரு, அதே மாதிரி அப்பாயிண்ட் பண்றது வந்து குடியரசுத் தலைவர், மத்திய அரசு பிராக்கெட்ல அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். புரியுதுல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? பதவி பிரமாணம் பண்ணிக்கிறது மாநில உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியால, அவர் வராத போது மூத்த நீதிபதி யாரோ அவங்க தான் பண்ணி வைப்பாங்க. சேம் ஸ்டோர் தான் அங்கேயும். ஓகேவா? சோ பதவி காலம் பாத்தீங்கன்னா 5 வருஷம். சோ இந்த பதவி காலம் வந்து ஆப்வியஸா 5 வருஷம். இல்ல குடியரசுத் தலைவருடைய விருப்பம் உள்ளவரை, குடியரசுத் தலைவர் வந்து இடையில அவருடைய செயல்கள் ஏதோ சரியில்லை, விருப்பம் இல்லை, ஏதோ வந்து பங்கம் விளைக்கிற மாதிரி இருக்கு, மாத்திரம் நினைச்சா மாத்திக்கலாம். ஓகே, குடியரசுத் தலைவருக்கு இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு ராஜினாமா கடிதம் எழுதுறது மூலமா மாத்திக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் எப்போது வேண்டுமானால் நீக்கப்படலாம். மோஸ்ட்லி வந்து ஒரு கவர்மெண்ட் மாறுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஈஸியா வந்து மாத்திடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களே இருக்கவும் விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். குடியரசுத் தலைவருக்கு இவர் வந்து ராஜினாமா லெட்டர் வந்து யாருக்கு எழுத முடியும்? குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் எழுதுவாரு, துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருக்கு எழுதுவாரு. இவர் ராஜினாமா பண்ணா யாருக்கு எழுதணும்? ஓகேவா? உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தற்காலிக ஆளுநராக பதவி பணியாற்றுவார். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுவும் ஒரு ஈஸியான பயன் தான். இதுல ஏதாவது மறக்கிறது மாதிரி ஞாபகம் வைக்க கஷ்டமா இருக்கா? இல்லையா? ஈஸி தான். ஓகேவா? அதாவது ஆப்ஷன்ல பார்க்கும்போது நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. இவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவி காலத்துல சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரை பதவி நீக்கம் பண்றதுக்கு எந்த ஒரு அடிப்படை விதியோ ரூலோ எதுவுமே அரசியலமைப்புல வந்து சொல்லப்படல. ஓகேவா? சோ ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா விபி சிங் தலைமையிலான தேசிய முன்னணி அரசாங்கம் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கும். அப்போ காங்கிரஸ் அரசால வந்து நியமிக்கப்பட்ட எல்லா ஆளுநர்களையும் அவர் வந்து ராஜினாமா செய்ய வச்சிருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில ஆளுநர்கள் மட்டும் கண்டினியூ பண்ணுவாங்க, மீது எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ண வச்சிருவாங்க. இதே மாதிரி தான் வந்து 1991 அப்படிதான் நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு வரும்போது விபி சிங்கோ அதுக்கு முன்னாடி சந்திரசேகரோ இவங்க வந்து இருக்கும்போது நியமிக்கப்பட்ட எல்லா கிட்டத்தட்ட ஒரு 14 கவர்னரை வந்து மாத்திடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் அதான் சொன்னேன். இப்போ வந்து ஒருவேளை சென்ட்ரல்ல வேற கவர்மெண்ட் வந்துடும் வச்சுக்கீங்களேன், அதாவது மத்திய அரசாங்கம் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததுன்னா தமிழ்நாடு நினைச்சிருந்தா, தமிழ்நாடு வந்து காங்கிரஸ் கூட்டணி திமுக, அப்ப ஈஸியா இங்க இருக்கிற ஆளுநரை வந்து மாத்திருக்கலாம். எப்படி? இவங்களுடைய பரிந்துரையின் பேர்ல ஈஸியா வந்து மாத்தலாம். இன்னொரு கண்டிஷன் இருக்கணும், அங்க நமக்கு யாரதான் நியமிக்கிறது? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் முடியணும், அது வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா குடியரசுத் தலைவர் வந்து இப்போ பிஜேபியோட ஆகுது. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட்லாம் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆளுநர் வந்து பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து உயிரிழக்கும் போது மட்டும் என்ன பண்ணுவாங்க, சம்பந்தப்பட்ட
டக்குன்னு யாரையும் அப்பாயின் பண்ண முடியாது இல்லையா? அதனால அது வரை அந்த அப்பாயின்மெண்ட் காலம் வரை நம்ம அந்த மாநிலத்தோடைய உயர் நீதிமன்றத்தோடைய தலைமை நீதிபதி வந்து அந்த ஆளுநர் பதவியை வந்து பார்த்துப்பாரு. இல்ல நியாயப்படி ஒரு 5 வருஷத்துல ஆட்சி காலம் முடியுது அப்படின்றப்ப நமக்கு வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருவாங்க. இல்ல பக்கத்துல உள்ள யாராவது ஒருத்தங்க கூடுதலா பார்த்துப்பாங்க. ஓகே, இவருக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 அதிகாரம் இருக்கு. நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம். ஓகேவா? இது போக தன்னிச்சை அதிகாரம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா இருக்கும். நம்ம எல்லாமே குடியரசுத் தலைவர்ல பார்த்தது. இங்க எப்படி வேறுபடுது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நிர்வாக அதிகாரங்கள் மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் ஆளுநரின் பெயரில் நடத்தப்படும். இதே மாதிரி தான் குடியரசுத் தலைவர் படிச்சோம். மத்திய அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் குடியரசுத் தலைவருடைய பெயரில் நடக்கும். இவர் தான் முதலமைச்சரையும் பிற அமைச்சரையும் நியமிப்பார். அங்கேயும் அப்படிதான் குடியரசுத் தலைவர் தான் பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பார் இல்லையா? வேற யாரெல்லாம் அவர் நியமிப்பார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படிதானே யூபிஎஸ்சி சேர்மேனு, யூபிஎஸ்சி மெம்பரு, நீதிபதிகளை நியமிப்பாரு. ஓகே, இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? எலெக்ஷன் கமிஷனரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட நல ஆணையங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி பினான்ஸ் கமிஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இவரும் ஆளுநரும் வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைமை வழக்கறிஞரை வந்து இவர் தான் வந்து நியமிக்கிறாரு. ஆபியஸா அவர் தான் நியமிச்சாகணும். அதாவது நம்ம இப்ப நாலு பேர் பார்க்க போறோம் இல்லையா? அங்க நாலு பேர்ல ஆளுநர் தவிர மீதி 3 வரையும் அவர் தான் நியமிக்கிறாரு. மாநில தேர்தல் ஆணையரை இவர் தான் நியமிப்பாரு. அதே மாதிரி மாநில பொது பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் இவர். மத்தியில குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமிக்கிறாரோ அப்படியே மாநிலத்துல இவர் தான் நியமிப்பாரு. அங்க எக்ஸ்ட்ரா வந்து கேக் வரும், அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம், இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிப்பாரு. ஓகேவா? அப்போ மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், மாநில பொது பணியாளர், என்னது டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் 2 பேருமே. ஓகேவா? அதுதான் நியமிப்பாரு. ஸோ மாநில தேர்தல் ஆணையர் தெரியும், மாநில தலைமை வழக்கறிஞர், இங்க எல்லாத்தையும். ஸோ அப்போ வந்து நிர்வாகிகளை நியமிக்கிறார். அதான் நிர்வாக அதிகாரங்கள் சில. ஓகே, அதே மாதிரி குடியரசுத் தலைவர்கிட்ட அரசியலமைப்பு நெருக்கடி நிலையை அமல்படுத்துமாறு பரிந்துரைக்கிறார். இப்போ ஆர்டிகல் 356 பார்த்தோம் இல்லையா? ஆர்டிகல் 356 பார்த்தோம் இல்லையா? ஆர்டிகல் 352 என்ன? நமக்கு தேசிய நெருக்கடி, குடியரசுத் தலைவர் அமல்படுத்துவாரு. ஆர்டிகல் 356 என்ன? பிரசிடென்ட் ரூல்னு பார்த்திருப்போம். அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தும் சொல்லிட்டு இவரு தான் சொல்லுவாரு. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் இருக்கும் போது ஆளுநருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா? ஆளுநர் கண்ட்ரோல் மீன்ஸ் மத்திய அரசாங்கோட கண்ட்ரோல். ஆளுநரை மத்திய அரசு ஓகே நீங்க தான் அங்க தலைவர், இதெல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஆர்டிகல் 356 ஃபுல்லா பார்த்தோம் இல்லையா? அடுத்தது மாநில பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுகிறார். யூனிவர்சிட்டி எல்லாம் பார்க்கும்போது துணைவேந்தர் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. வேந்தர் அப்படின்றத எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? ஓகேவா? வைஸ் சான்சலர் தான் உங்க இப்ப யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா வைஸ் சான்சலருடைய வண்டி அடிக்கடி வந்துட்டு போவோம். சான்சலர் இதுவரை பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ யாருன்னா அவர் தான் நமக்கு வந்து கவர்னர் தான் சான்சலர். ஓகேவா? அப்ப மாநில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராட்டு செயல்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர். இதெல்லாம் இவருடைய நிர்வாக அதிகாரங்கள். சட்டமன்ற அதிகாரங்கள்னா நம்ம ஆல்ரெடி குடியரசுத் தலைவருக்கு என்னெல்லாம் பார்த்தோம். ஒரு குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்றத்தோடைய முதல் கூட்டத்தை வந்து கூட்டுவாரு. ஓகே, கூட்டத்தொடருக்கு அழைப்பு கொடுக்கிறதும் அவர் தான், அதை வந்து முடிச்சு வைக்கிறதும் அவர் தான். ஓகே, ஒரு பில் வந்து இப்ப மணி பில்லான்னா அவர்கிட்ட கேட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய அதிகாரங்கள் பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இங்க என்னெல்லாம் பாருங்க. சட்டமன்ற தொடருக்கு, மாநில சட்டமன்ற தொடருக்கு அழைப்பு விடுவிக்கவோ ஒத்தி வைக்கவோ இவரால் தான் முடியும். ஓகே, மாநில சட்டமன்ற தொடருக்கு அழைப்பு விடுவிக்கவோ ஒத்தி வைக்கிறதுக்கோ முடியும். அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தை கலைக்க முடியும். அங்க பார்த்த எல்லாமே பார்ப்போம். பொது தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் முதல் கூட்டம் தொடங்கும் போதும் இவர் தான் வந்து உரையாற்றுவாரு. ஒவ்வொரு ஆண்டின், அதாவது ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2000 நமக்கு இப்போ எலெக்ஷன் அப்போ 2021. ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, மே மாசம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கூட்டும் போது இவர் தான் உரை இது பண்ணி தொடங்கி வைப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்தோடய ஃபர்ஸ்ட் கூட்டத்திலயும் அதே மாதிரி தான். இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிப்ரவரியில ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு போனாங்க. ஆளுநர் வந்தாரு, வழக்கம் போல வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாரு இல்லையா? சோ அப்போ ஒவ்வொரு வருடத்தோடைய முதல் கூட்டமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெனரல் எலெக்ஷன் பொது தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் கூட்டம் நடக்கும்போது இவர் தான் கூட்டத்தொடரை உரையாற்றி தொடங்கி வைப்பாரு. ஓகே, சட்ட மேலவையில 1/6 உறுப்பினரை நியமிக்கிறார். இதே மாதிரி நம்ம அங்க என்ன பார்த்தோம்? இதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ராஜ்யசபால 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க நமக்கு சட்ட மேலவை என்னன்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். அதாவது ராஜ்யசபா மாதிரி இங்க நமக்கு வந்து சட்ட பேரவை மட்டும் தான் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் இருக்கு தமிழ்நாட்டுல. சில மாநிலங்கள்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒண்ணு இருக்குது. ஓகேவா?
ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல 6ல் 1 பங்கு உறுப்பினர்கள். ஸோ அது என்ன சார் 6ல் 1 பங்கு, ஒரு நம்பர் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த நம்பர் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த நம்பர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுவும் எப்படி டிஃபர் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க, அதுக்குள்ள போனா இருந்தா போகும், இதோடைய ஃப்ளோ பாதிக்கப்படும். அப்போ சட்ட மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட பேரவை மாதிரி சட்ட மேலவை, அதாவது சென்ட்ரல்ல ராஜ்யசபா மாதிரி இங்கேயும் சில மாநிலங்கள் இருக்குது. அந்த சட்ட மேலவையில் 6ல் 1 பங்கு உறுப்பினரை இவர் தான் வந்து நியமிக்கிறார். 1/6. ஓகேவா, 6ல் 1 பங்கு அப்படின்றது 1/6. அப்புறம் சட்டப்பேரவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினர் இருந்து ஒருவரை இவர் தான் வந்து நியமிக்கிறார். இப்ப நமக்கு இந்த அணுகுமுறை கிடையாது, இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப நமக்கு இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2020 வரை என்ன இருந்துச்சுன்னா, நாடாளுமன்றத்துல மக்களவையில ஆங்கிலோ இந்தியன்ல இருந்து 2 பேரை நியமிப்பாங்க. அதே மாதிரி சட்டப்பேரவையில ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தில இருந்து ஒரு ஆளை நியமிப்பாங்க. இது நடந்துட்டு இருந்துச்சு, இப்ப நமக்கு இல்ல. ஓகேவா, ஆளுநரிடம் மசோதா அனுப்பி வைக்கப்படும் போது ஒப்புதல் அளிக்கவோ திருப்பி அனுப்பவோ குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்கு அனுப்பவோ இவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ ஒரு சட்டத்துல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர் இருக்கு. இதுவும் ஒரு சட்டம் இதுதான் இல்லையா. அடுத்தது அவசர சட்டம், ஆர்டிகிள் 213. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு என்னது அவசர சட்டம், ஆர்டிகிள் 123. ஓகேவா, இது 213, 2 முன்னா போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ அவசர சட்டம் 213 என்னது, சட்டமன்றம் செயல்பாடுல இல்லாத போது அவசர சட்டத்தை நிறைவேற்று. அப்ப சட்டம் ஈத்துறதுக்கும் இவரால வந்து முடியுது. ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது பாருங்க, அப்படி பார்க்கும்போது இவருக்கும் இந்த சட்ட அதிகாரம் இருக்குதானே. ஓகேவா, சோ 6 வாரத்துக்குள்ள அதை வந்து மறுபடியும் சட்டமன்றம் கூடி சட்டமாக்கி இருக்கணும், இல்லைன்னா அது வந்து சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படாது, அது வரை செயல்படும். ஓகே, இதெல்லாம் அங்க பார்த்ததுதான், பார்க்காத பாயிண்ட் மட்டும் நான் சொல்லுவேன், இல்லைன்னா வந்து ஃபாஸ்டா போயிட்டே இருக்கலாம். நிதி அதிகாரங்கள், என்னென்ன நிதி அதிகாரங்கள் இருக்குது? சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க செய்கிறார். ஓகேவா, இவர் தான் வந்து வரவு செலவு திட்டம் என்ன, பட்ஜெட். ஓகேவா, சோ சட்டமன்றத்துல எப்படி குடியரசுத் தலைவர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாரோ அதே மாதிரி இவர்கிட்ட தான் சமர்ப்பிக்கிறதுக்கு செய்கிறது. ஏன்னா மணிபில் இவருடைய ஒப்புதலோடு தான் உள்ள வரணும் இல்லையா. அவர் முன் பரிந்துரை அடிப்படையிலேயே பண மசோதா, ஓகேவா, மணிபில் நம்ம ஆல்ரெடி எப்படி பிரைம் மினிஸ்டர் குடியரசுத் தலைவர் பார்த்தோமோ அதே மாதிரிதான் இவருடைய முன் பரிந்துரை அடிப்படையில் தான் நமக்கு வந்து என்ன பண்றாங்க, பண மசோதாவை வந்து அறிமுகம் பண்றாங்க. ஓகேவா, மாநில தொகுப்பு நிதியில் இருந்து முன்பணம் எடுக்க செய்கிறார். எனது மாநில தொகுப்பு நிதி, நமக்கு எப்படி வந்து சென்ட்ரல்ல கண்டிஜென்சி ஃபண்ட், தொகுப்பு கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இதுமே கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் இருக்குது, அதுல இருந்து எடுக்கணும்னா அந்த பில் வந்து பாஸ் பண்ணி சைன் போட்டாதான் எடுக்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மாநில நிதி ஆணையத்தை அமைக்கிறார். அப்போ நிதி சம்பந்தமா இவ்வளவு விஷயங்கள் பண்றாரு. மணி பில் வந்து இவருடைய முன் பரிந்துரை பேரெல்லாம் இன்ட்ரோஸ் பண்ண முடியும், பட்ஜெட் ரிலேட்டட் ஆட்டு. இப்போ ஒரு செலவுக்கு காசு எடுக்கனாலும் இங்க பாஸ் பண்ணி இவர் சைன் போட்டாதான் காசு எடுக்க முடியும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க இருக்குது. ஓகேவா, நீதி அதிகாரங்கள். ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நீதி அதிகாரங்கள் வரும். நம்ம அங்க வந்து பார்டானிங் பவர், மன்னிக்கும் அதிகாரங்கள் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுலதான் மன்னிப்புகளை வழங்குவது, தண்டனைகளை நிறுத்தி வைப்பது, தண்டனையை குறைப்பது. ஓகே, அதே மாதிரி இவருக்கு மன்னிப்புகளை வழங்கலாம், ஆனா ராணுவ மற்றும் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட தண்டனைகள்லையும் மரண தண்டனைகளையும் மன்னிப்பே அளிக்க முடியாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மரண தண்டனைகள்ல மன்னிப்பு அளிக்க முடியாது. மரண தண்டனைகள்ல யாருக்கு மட்டும்தான் மன்னிப்பு அளிக்கக்கூடிய பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. ஓகேவா, அதாவது இப்ப மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அந்த மரண தண்டனையே மன்னிச்சு விடுறதுக்கு அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு, ஆனா ஆளுநருக்கு இல்லை. ஓகே, அதே மாதிரி ராணுவ நீதிமன்றங்கள் கொடுக்குற தண்டனையும் ஆளுநரால மன்னிக்க முடியாது, ஏன்னா அது வந்து உயர்ந்தது இல்லையா. அதே மாதிரி மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் போது குடியரசுத் தலைவரிடம் இவர் ஆலோசனை பெறுவார். ஓகே, யாரு, மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிப்பாங்க, குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நியமிக்கும் போது ஓகே எல்லா நீதிபதிகளையும் நியமிக்கிறது இவர் தான். அதாவது யார், சீஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியில இருந்து ஒவ்வொரு மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். ஆனா ஒரு மாநிலத்துல, தமிழ்நாட்டுல இப்போ வந்து உயர் நீதிமன்றத்துல ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜை வந்து அப்பாயின்ட் பண்ண போறாங்க, புதுசா ஒரு ஜட்ஜா பண்ண போறாங்க அப்படின்னா அந்த மாநில ஆளுநர்கிட்ட ஜஸ்ட் என்ன பண்ணுவாரு, கன்சர்ன் கேட்டிருப்பாரு, ஆலோசனை பண்ணிருப்பாரு, டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு, அவ்வளவுதான். ஓகே, மாவட்ட நீதிபதிகளை இவர் தான் பணியமர்த்துவாரு. ஓகேவா, மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை யாரு பணியமர்த்துவாங்க, குடியரசுத் தலைவர். அப்போ ஆளுநர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, அவர் ஓகே சொல்றாரு, சிம்பிளான விஷயம் தான், ஒரு மேட்டரே கிடையாது.
மாவட்ட நீதிபதிகளை வந்து இவர் தான் பணியமர்த்துவார். ஓகேவா? அந்த வித்தியாசம் புரியுது இல்லையா? குடியரசுத் தலைவருடைய சட்ட அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? சட்ட நீதி அதிகாரத்துல, நீதிமன்றங்கள் அதிகாரத்துல எல்லா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்ல உள்ள எல்லா ஜட்ஜையும் நியமிக்கிற யாரு? குடியரசுத் தலைவர். ஓகே. ஆளுநருடைய அரசியலமைப்பு நிலை. ஆர்டிகிள் 154 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநிலத்தின் நிர்வாக அதிகாரங்களை ஆளுநர் நேரடியாகவோ அல்லது துணையுடனோ செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. நேரடியாகவோ அல்லது துணையுடனோ செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகிள் 163 ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர் குழு ஆளுநருக்கு உதவியும் அறிவுரையும் வழங்கும். நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? அங்க நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஓகே, அங்க வந்து ஆர்டிகிள் 74ல பார்த்திருப்போம். ஓகே, ஆர்டிகிள் 74ல வந்து பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சர் குழு குடியரசுத் தலைவருக்கு உதவியும் அறிவுரையும் வழங்கும் சொல்லும். அங்க வந்து 63 அங்க 74, இங்க 63. ஓகே, சோ ஆளுநரின் அரசியலமைப்பு நிலை குடியரசுத் தலைவரின் நிலையிலிருந்து 2 வகைகளில் வேறுபடுகிறது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, சில சமயங்களில் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட அரசியலமைப்புல அதிகாரம் வழங்கப்படுகிறது. சில சமயங்களில் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட அரசியலமைப்பு அதிகாரம் வழங்குகிறது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம், என்னென்ன தன்னிச்சைன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்கோம். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் அமைச்சர்கள் அறிவுரையை ஏற்க கடமைப்பட்டவர்கள். ஆனால் ஆளுநர்களுக்கு இந்த மாதிரியான வழிவகைகள் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா, இவர் கேட்கல அப்படின்னா நமக்கு அடுத்த அத்தாரிட்டி இருக்கு. ஆனா அங்க அதுதான் ஹை. குடியரசுத் தலைவர் கேட்காம போனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப இவருக்கு தன்னிச்சை அதிகாரங்கள்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு மசோதாவை வந்து குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஒதுக்கலாம். ஓகேவா? குடியரசுத் தலைவருக்கு இந்த மாதிரி வேற யாருக்காவது பரிசீலனை பண்ண அனுப்ப முடியுமா? முடியாது. ஓகேவா? மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பரிந்துரைத்தல், அதுவும் இவருடைய தன்னிச்சையான அதிகாரம் தான். ஓகேவா? சோ யார்கிட்ட போய் பரிந்துரைப்பாரு? குடியரசுத் தலைவர்கிட்ட. ஒரு ஒருங்கிணைந்த யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகியாக பணியில் மேற்கொள்ளும் போது, ஓகே, இது வந்து ஒரு யூனியன் பிரதேசோடைய நிர்வாகியாட்டு அவர் வந்து மேற்கொள்ளும் போதும் அவருடைய தன்னிச்சை அதிகாரத்தை வந்து செயல்படுத்தலாம். பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, புதுச்சேரி கவர்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவர் இருக்குது. புதுச்சேரியில வந்து கவர்னருக்கு தான் இவங்களோட அதிக பவர் இருக்கு. ஏன் டெல்லியில மற்ற இதுல பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு யூனியன் பிரதேசம் வந்து டைரக்டா யாருடைய கண்ட்ரோல் இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் சொல்லுவாங்க, துணைநிலை ஆளுநர் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அதாவது ஒருங்கிணைந்த யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகியாக பணியில மேற்கொள்ளும் போது இவருக்கு தன்னிச்சையான அதிகாரங்களை பயன்படுத்த முடியுது. ஓகேவா? அடுத்தது அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஓகேவா? ஏடிஎம் ஸ்கொயர். அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. மேகாலயா, மிசோரம், திரிபுரா, அஸ்ஸாம். சோ இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க உள்ள மாநிலங்கள்ல, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர் அதிகமா வாழக்கூடியது. சோ இங்க வந்து கனிம ஆய்வுக்கான உரிமங்கள்ல இருந்து தாது வளங்களை எடுப்பதற்கு, விற்பனைக்கு எல்லாமே அந்த தீர்மானங்கள்லாம் ஆளுநர், அங்க உள்ள ஆளுநர் என்ன சொல்றாரோ அதான் வந்து நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி முதலமைச்சரிடம் வந்து தகவல்களை கேட்கும் போதும் இவருக்கு வந்து தன்னிச்சையான அதிகாரம் இருக்குது. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது நம்ம இந்த 5வது பாயிண்ட் 2வது பாயிண்ட் ரிலேட் ஆனது. இங்க பாருங்க, ஆளுநர் குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சர் அறிவுரை ஏற்க கடமைப்பட்டவர்கள். இங்க பாருங்க, முதலமைச்சர்களின் தகவலை கேட்கும் போது தன்னிச்சையான அதிகாரம் இருக்குது. இவர் கடமைப்பட்டவர் அப்படின்ற மாதிரி போக முடியாது. ஓகேவா? சோ இவருடைய தனி முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகே, சோ இந்த மாதிரி தன்னிச்சையான அதிகாரங்களும் இவருக்கு வந்து இருக்குது. அடுத்த பாருங்க, சூழலுடன் பொருந்திய தன்னிச்சையான செயல்பாடு. மாநில சட்டப்பேரவையில் தெளிவான பெரும்பான்மை இல்லாத போது முதலமைச்சர் திடீரென மரணம் அடையும் போதும் முதலமைச்சரை நியமனம் செய்கிறார். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணது, சசிகலா பண்ணது, ஓபிஎஸ் பண்ணது எல்லாமே இந்த லிஸ்ட்ல தான் வரும். ஓகேவா? சோ மாநில சட்டப்பேரவையில் தெளிவான பெரும்பான்மை இல்லாத போது இவர் நினைச்சாதான் கை காட்டி என்ன பண்ணலாம்? முதலமைச்சரா உட்கார வைக்கலாம். ஆனா அவரு ஃப்ளோர் டெஸ்ட்ல தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஒண்ணு, முதலமைச்சர் திடீர்னு இறந்துட்டாரு. ஓகேவா? சோ இப்போ வந்து ஜெயலலிதா மேடம் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க. அப்போ வந்து முதலமைச்சரை இவர் தான் வந்து நியமனம் பண்ணுவாரு. அவரும் தன்னுடைய ஃப்ளோர் டெஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அவருடைய நம்பிக்கையை வந்து, அவருடைய பெரும்பான்மையை வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். சோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதே மாதிரி மாநில சட்டப்பேரவையில் அமைச்சர் குழுவானது நம்பிக்கை நிரூபிக்கவில்லை என்றால் அவர் என்ன பண்ணலாம்? பதவி நீக்கம் பண்ணிடலாம். இது ஆப்வியஸா நமக்கு அங்க நடக்கிறதுதான். சட்டப்பேரவையில் அமைச்சர் குழு பெரும்பான்மை இழக்கும் போதும் சட்டசபையை வந்து கலைக்கலாம். ஓகே, இது நம்ம குடியரசுத் தலைவர்ல பார்த்த அதே விஷயம். தன்னிச்சை அதிகாரத்தை மட்டும் கொஞ்சம் ரைட்டா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது
முதலமைச்சர். ஓகேவா? சோ இதுல வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இங்க இருந்து இங்க வர. ஓகேவா? இதை மட்டும் பார்த்துடலாமா? மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஒதுக்குதல் இவருக்கு தான். அதாவது ஒன்லே இந்த மசோதா வந்து சட்டப்பேரவையில பாஸ் பண்ணி கவர்னரோட கைக்கு போகும்போது ஓகே சொல்லலாம், நிறுத்தி வைக்கலாம், மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம், இல்லைன்னா எங்க அனுப்பலாம்? குடியரசுத் தலைவருடைய கேட்கறதுக்காக அனுப்பி வைக்கலாம். ஓகேவா? மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி அமல்படுத்துறதுக்கு இவர் பரிந்துரை பண்ணலாம். அதே மாதிரி ஒருங்கிணைந்த விட்டுருங்க, யூனியன் பிரதேசத்துல லெப்டினன்ட் கவர்னர் இருக்கும்போது இவருக்கு தன்னிச்சையான அதிகாரங்கள் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் ஏடிஎம் ஸ்கொயர் இந்த ஸ்டேட்ஸ்ல இங்க உள்ள தாது வளங்களை எடுப்பதற்கு விற்பனை தொகையை ஒதுக்குவது, இந்த மாதிரியான தீர்மானங்கள் எல்லாமே ஆளுநர் சொல்றதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். முதலமைச்சர்கிட்ட இருந்து தகவல்களை கேட்கும் போது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் இது பண்றாங்க நினைச்சு பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல வர்றது, அவ்வளவுதான். ஓகே, முதலமைச்சர்கிட்ட இருந்து தகவல்களை கேட்கும் போது இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையான அதிகாரங்கள். மீது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சதுதான். ஓகேவா? ஸோ எல்லாமே ஈஸி தான். இது ஏதாவது டிஃப்ரெண்டான பாயிண்ட் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. இங்க பாருங்க, இந்த 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்றாங்க? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு நபரை ஆளுநராக நியமிக்கலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து கனடா மாதிரியை ஃபாலோ பண்றோம், அமெரிக்கா மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். அமெரிக்காவை நேரடியாக தேர்தல் வச்சு மாகாணங்களுக்கு ஆளுநரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நமக்கு அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்ணுவாரு. மாநிலத்துடைய அந்த மெட்ராஸ் இப்ப மெட்ராஸ்னா தமிழ்நாடுனா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி வந்து அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. அவ்வளவுதான். நிறைய எதுவுமே நமக்கு வந்து வித்தியாசமா இல்லை. ஓகேவா? ஸோ நிர்வாக அதிகாரங்கள் நமக்கு ஈஸி தான். சட்டமன்ற அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரத்துல 1 சட்ட மேலவையில 1/6 உறுப்பினர்களை அவர் வந்து நியமிப்பாரு. ஓகேவா? இவருடைய அவசர சட்டத்துக்கான ஆர்டிகல் 213. ஓகே, நிதி அதிகாரங்கள் நமக்கு ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் உள்ளதான். இந்த நீதி அதிகாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மரண தண்டனைகள்ல மன்னிப்பளிக்க இயலாது. ராணுவ நீதிமன்றங்கள் கொடுத்த தண்டனைகள்லையும் இவரால் வந்து மன்னிப்புனா முழுமையா ரத்து பண்ண முடியாது அவரால். ஓகேவா? மற்ற மன்னிப்புகளை வந்து வழங்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஒரு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க, அதனால இதே இல்லை அப்படி ஏதாவது சொல்லி இது பண்ணா அதுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்கலாம். மரண தண்டனை கொடுத்தா மட்டும் இவரால் வந்து பண்ண முடியாது. ஓகே, சோ இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போது குடியரசுத் தலைவர் இவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுப்பாரு. அவ்வளவுதான். ஜஸ்ட் அட்வைஸ் கூட கிடையாது, டிஸ்கஸ் பண்ணிப்பாரு. மாவட்ட நீதிபதிகளை இவர் தான் பண்ணி அமர்த்துவாரு. ஓகேவா? அப்புறம் இது பார்த்தோம். அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர். அரசியலமைப்பு முதல்வரை தேர்வு செய்ய எந்த ஒரு வழிமுறையும் கூறவில்லை. இதே மாதிரிதான் பிரதமரையும். சோ அப்ப யாரால இவர் வந்து நியமிக்கப்படுறாருன்னா ஆளுநரால். ஓகேவா? அப்படியே கம்பேர் பண்ணுங்க. அங்க பிரைம் மினிஸ்டருக்கு என்ன ஆர்டிகல் 75, இது 164. ஓகேவா? ஒரு 99 பிளஸ் பண்ணிக்கோங்க, சாரி 89 பிளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க? எப்படி நியமிக்கிறாங்க? சட்டப்பேரவையில் யாரு பெரும்பான்மை கட்சியோட தலைவரோ அந்த பெரும்பான்மை கட்சி இல்ல கூட்டணி கட்சியோட தலைவர் வந்து முதல்வர் ஆளுநராக வந்து நியமிப்பாரு. எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்ல அப்படின்ற நிலையில வந்து என்ன பண்ணுவாங்க? ஆளுநர் தன் விருப்பப்படி யாரைய பிடிச்சு என்ன பண்ணுவாரு? சிஎம்மா வைக்கலாம். ஆனா அவர் வந்து என்ன பண்ணணும்? தன்னுடைய பெரும்பான்மை வந்து நிரூபிக்கணும். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக இருக்குது, காங்கிரஸ் அதிமுக இருக்குது. 2 100 சீட்டு வின் பண்ணிட்டாங்க. அடுத்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் திடீர்னு வந்து ஒரு 34 சீட்டு வந்து கைப்பற்றிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இவரு இந்த டைம்ல ஆளுநர் யாரையாவது ஒருத்தரை வந்து சிஎம் அப்பாயிண்ட் பண்ணி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லலாம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆபீஸா எல்லாரும் தாவேக்காட்ட போய் நிப்பாங்க. தாவேக்கா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்கதான் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி சூழல். இப்போ சட்டமன்றத்துல ஒருத்தர் உறுப்பினரே இல்லை, அவங்கள சிஎம் அப்பாயிண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். சோ நமக்கே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுலேயே அப்பாயிண்ட் பண்றதுக்கு போனாங்க. எக்ஸாம்பிள் சசிகலா வந்து எம்எல்ஏ கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்கள சிஎம் அப்பாயிண்ட் பண்ணணும் ஜெயலலிதா மேடம் இறந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப என்ன நடக்கும்? எல்லாம் ரெடியா இருந்து ஆனா அந்த தேர்தல் அந்த அந்த சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வந்து நமக்கு மாறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சதுனால நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து தள்ளி வைப்பாரு. அதே மாதிரி நமக்கு வந்து இதுவும் ஆயிரும். அவங்களுக்கு ஒருவேளை அந்த அந்த வழக்குல வந்து போகல அப்படின்றப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போகல அப்படின்னா அவங்கள நியமிச்சிருக்கலாம். ஆனா அவங்க ஒரு 6 மாச காலத்துல நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு 6 மந்த்ஸ் காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல எம்எல்ஏ நின்று வெற்றி பெற்று வந்திருக்கணும். ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ அப்போ இதே ரூல் தான் நமக்கு. அப்போ தனிப்பெரும்பான்மை இல்லாத நேரத்துல யாரையும் சிஎம் வைக்கலாம். ஆனா அதே மாதிரி சட்டமன்றத்துல உறுப்பினரே இல்லைனாலும் சிஎம் வைக்கலாம்.
ஆனா 6 மாத காலத்துக்குள்ள அவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்துடணும், அவ்வளவுதான். அப்படி வரலன்னா அவருடைய சிஎம் பதவி காலியாயிரும். பதவி பிரமாணம் யாரால பண்றாங்கன்னா ஆளுநரால் தான் பண்ணி வைக்கப்படுவாரு. இது ஆபீஸ் தெரிஞ்சது. பதவி காலம் நிர்ணயிக்கப்படவில்லை, சொல்லல. ஆளுநர் விரும்பும் வரை பதவியில் இருப்பார். மாநில சட்டமன்றம் பெரும்பான்மை ஆதரிக்கும் வரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பார்த்தோம், பிரதமருக்கு அதே கதைதான். பதவி காலம் எவ்வளவு, 5 வருஷமா கிடையாது. அது 2 வருஷமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா கூட இருக்கலாம். ஓகே, என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆளுநர் விரும்பும் முறை பதவியில் நீடிப்பார்னா எஸ் கரெக்ட். ஆனா ஆளுநர் அவர் நினைக்கும் போது அவரை தூக்கி மாத்திரலாமா, முடியாது. ஏன் மாத்த முடியாது, பெரும்பான்மை இருக்கிறவரை அவர் நீடிப்பார். நம்ம பிரதமருக்கு என்ன பார்த்தோமோ அதே கதை தான், எதுவுமே மாறாது. ஓகேவா. அதிகாரங்கள் மற்றும் பணிகள் அங்க என்ன பார்த்தோமோ அதே தான். அமைச்சரவை தொடர்பான உறவு, முதல்வரால் பரிந்துரைக்கப்பட்ட நபர்களை தான் அமைச்சர்களாக ஆளுநர் நியமிக்கிறார். அப்ப அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இவர் தான் ஒரு இணைப்பு பாலமா இருக்காரு இல்லையா. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா ஒரு அமைச்சரை பதவி விலகுமாறும் அவர் வந்து பதவியிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஆளுநரை இவர் வந்து கேட்டுக்கலாம், முதலமைச்சர். அமைச்சரவை கூட்டங்களுக்கு எல்லாம் இவர் தலைமை வைப்பார். இப்ப நேற்று கூட ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கும் இல்லையா, அனைத்து அமைச்சர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கும். யாரும் தலைமை தாங்கி இருப்பாங்க, சிஎம் தான் ஃப்ரெண்ட்ல இருப்பாரு. இந்த பக்கம் வந்து துரைமுருகன் இருந்திருப்பாரு, இந்த பக்கம் யார் இருந்திருப்பாங்க, துணை முதல்வர் இருந்திருப்பாரு இல்லையா. ஸோ எல்லாருமே இருந்திருப்பாங்க. அதை சொல்றேன், நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா நியூஸ்ல எல்லாம், அதை சொல்றேன். ஸோ முதல்வர் வந்து பதவி விலகினாலும் மரணம் அடைந்தாலும் அமைச்சரவை தானாக வந்து கலைந்து விடும். ஆளுநருடனான தொடர்பு என்ன, அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் ஒரு பாலமா செயல்படுறாரு. ஸோ மாநில தலைமை வழக்கறிஞராக இருக்கட்டும், அதே மாதிரி மாநில தலைமை வழக்கறிஞர் அங்கேயே மாதிரி தான், இவங்க சொல்ற ஆளு தான். ஓகேவா. மாநில பொதுப்பணியா, அதாவது டிஎன்பிசியோட தலைவர், அதன் உறுப்பினர்கள், மாநில தேர்தல் ஆணையர்கள், இவங்க எல்லாத்துடைய நியமத்திலையும் இவர் வந்து ஒரு ஆலோசனையை ஆளுநருக்கு வழங்குவார். இதெல்லாம் நியமிக்கிறது யாரு, ஆளுநர். ஆனா அவங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவார். ஓகேவா. யாரை நியமிக்கணும் அப்படின்ற ஆலோசனைகளை வந்து இவரு வழங்குவாரு. மாநில சட்டமன்ற தொடர்பான உறவு என்ன, மாநில சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டவோ ஒத்திவைக்கவோ ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவார். மாநில சட்டமன்றத்தினை கலைத்திட ஆளுநரிடம் பரிந்துரைப்பார். ஓகேவா. ஸோ அது இப்போ வந்து நாங்க கூட்டத்தொடரை கூட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு ப்ராப்பரா அழைப்பு எடுப்பாங்க. இவங்க தான் வந்து எல்லாம் நம்ம பண்ணணும். அப்புறம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு. அதே மாதிரி கலைக்கணும்னாலும் ஆளுநர்கிட்ட தான் பரிந்துரை பண்ணணும். ஏன்னா ஆளுநர் தான் கலைக்க முடியும், சிஎம் தான் பரிந்துரை பண்ண முடியும். வேற என்னென்ன பணிகள்லாம் இருக்கு, மாநில திட்டக்குழுவினுடைய தலைவர், அதே மாதிரி நமக்கு வந்து தேசிய வளர்ச்சி குழு இருப்பாங்க. அந்த தேசிய வளர்ச்சி குழு மெம்பர்ஸ் யார் தெரியுமா இருப்பாங்க, சிஎம் தான் இருப்பாங்க. அங்க வந்து தலைவர் யாரா இருப்பாங்கன்னா பிரதமர் இருப்பாரு. எல்லா மாநில சிஎம் இருப்பாங்க, தலைவரா பிரதமர் இருப்பாரு. ஸோ அப்போ அங்க உறுப்பினரா இவர் இருப்பாரு. ஓகேவா. அதே மாதிரி மாநிலங்களுக்கு இடையேயான குழு இருக்குல்ல, இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அதை பற்றிலாம் பின்னாடி விரிவா பார்ப்போம். தேசிய வளர்ச்சி குழு பற்றி நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல பார்ப்போம். ஓகே. மாநில அரசின் முதன்மை செய்தி தொடர்பாளர் இவர் தான். மாநில அரசியல் சேவையின் தலைவர் வந்து யாரு, சிஎம் தான் இல்லையா. நெருக்கடி காலங்கள்ல நெருக்கடி முதன்மை மேலாளர். ஓகேவா. சிஎம் பதவி பேரும் மேலாளராக இருந்து செயல்படுவாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா யார் கண்ட்ரோல்ல இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கும். ஓகே, இதான் வந்து முதலமைச்சர். ஸோ ஈஸியான ஒரு பாட்டு தான், ரீட் பண்ண புரியும். பிரதமர் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இது புரியும். இனி படிக்கும் போது பிரதமர் உடைய பிடிஎஃப் உங்கள்ட்ட இருக்கும், இதோ பிடிஎஃப் இருக்கும் இல்லையா, கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேவா. எந்த டிஃபரெண்ட்டுமே இருக்காது. டிஃபரெண்டா நான் வந்து சொல்லிடுறேன். மாநில அமைச்சரவை, ஸோ இந்த பணிகளை பார்த்துக்கோங்க. ஓகேவா. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி பிரதமருடைய பணிகளையும் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்தது மாநில அமைச்சரவை பிரிட்டிஷ் மாதிரி. ஆமா, நம்ம ஆபியஸா பிரிட்டிஷ் மாதிரி பயன்படுத்துறோம். யார் தலைமையிலான அமைச்சரவை குழு, முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை குழுவே உண்மையான அதிகாரம் கொண்டது. ஓகேவா. ஸோ முதல்வர் தான் அங்க தலைமையா இருப்பாரு. அவர் உள்ள அமைச்சர் குழு தான் உண்மையான அதிகாரம் கொண்டது. ஆளுநருக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேவா. அரசியலமைப்பின் அமைப்புகள் அங்க வந்து 74, 75 பார்த்தோம்ல, அங்க வந்து 163, 164. அமைச்சரவையானது ஆளுநருக்கு உதவியும் ஆலோசனையும் வழங்குகிறது. ஓகேவா. அங்க என்ன பார்த்தோம், 74 பார்த்தோம். இது வந்து 75 பார்த்தோம். அங்க இங்க 161 என்ன சொல்லணும்னா, இங்கே அதே மாதிரி தான். மொத்த மினிஸ்டருடைய கவுண்ட் வந்து 15% தாண்டக்கூடாது. இப்ப நமக்கு வந்து 234 மினிஸ்டர், 234 எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அதுல 15% தான் என்ன வரும், 10% 23, அதுல பாதி 10, கிட்டத்தட்ட ஒரு 30-35 வரும் இல்லையா. ஸோ அவ்வளவுதான் நமக்கு வந்து முதல்வரையும் சேர்த்து அங்கேயும் அதே கதை தான், 15% நம்ம வந்து தாண்டக்கூடாது. ஓகேவா. அதே மாதிரி 12க்கும் குறைவாகவும் இருக்கக்கூடாது, 12 குறைவாகவும் இருக்காது. ஓகேவா. ஏன்னா நீங்க ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட், 12 டிபார்ட்மெண்டா இல்லாம எப்படி ஒரு மினிஸ்டர் செயல்பட முடியும். ஓகே. அதிகபட்சம் 15% தாண்டக்கூடாது. அடுத்தது அமைச்சர் ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை மட்டும் பதவி வகிக்கலாம்.
முதலமைச்சரை மாதிரியே தான் அமைச்சரும். ஓகேவா? சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத அமைச்சர் 6 மாதத்தில் உறுப்பினராக பட்சத்தில் பதவி நீக்கம் செய்யப்படுவார். இப்போ வந்து ஒரு மினிஸ்டரா எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஒருவேளை நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கடந்த எலெக்ஷன்ல போட்டியிடல. திடீர்னு அவரை வந்து துணை முதல்வரா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஒரு அமைச்சரா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்க முடியுமா? எஸ், முடியும். பண்ண 6 மாசத்துக்குள்ள அவர் என்ன பண்ணணும்? ஒரு எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில நின்று வெற்றி பெற்று வந்திருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவருடைய அமைச்சர் பதவி போயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஆர்டிகல் 177 என்ன பண்ணுதுன்னா, அமைச்சர்கள் சட்டமன்ற அவைகளில் வாதிடவும் கலந்து கொள்ளவும் உரிமை பெற்றவர்கள். அவைகளில் அப்படின்னா என்னது? ரெண்டுமே, சட்ட மன்றம், இன்னொன்று என்னது? சட்ட மேலவை. ஸோ ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாதிடவும் கலந்து கொள்ளவும் உரிமை பெற்றுள்ளது. ஓகேவா? ஸோ பதவி பிரமாணம் யாரால? ஆளுநரால தான் நியமிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ எப்படி நம்ம வந்து அங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் கலந்துக்கலாமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலையுமே வந்து கலந்து கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ அமைச்சர்களுடைய பொறுப்புணர்வு அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, கூட்டு பொறுப்புணர்வு, தனி பொறுப்புணர்வு. ஒரு அமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையில அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அமைச்சரையும் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில நம்பிக்கை இல்லை அப்படின்றப்ப நீக்க முடியும். அதே மாதிரி அமைச்சரவையானது மாநில சட்டப்பேரவைக்கு கூட்டாக பொறுப்பு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் பண்றது மொத்த இதையும் பாதிக்கும். ஓகே? ஸோ இந்த மாதிரி தனி பொறுப்புணர்வு, கூட்டு பொறுப்பு ரெண்டுமே 164 சொல்லிருப்பாங்க. ஓகே? ஈஸியான ஒன்று தான். இவ்வளவுதான் வந்து அமைச்சரவை. ஓகே? நம்ம அங்க குடியரசுத் தலைவர் அந்த மத்திய ரொம்ப டீட்டெயிலா பார்த்ததுனால இது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ தயவு செய்து இந்த இதை யூடியூப்ல பாக்குறவங்க, ஓகே, மத்திய நிர்வாகம் இல்லைன்னா ஒன்றிய நிர்வாகம் சொல்லிட்டு நமக்கு வந்து வீடியோ வந்திருக்கும். பார்ட் 1, 2 வந்திருக்கும். இல்லைன்னா வந்து ஒவ்வொரு தலைப்புகள் வந்திருக்கும். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் அமைச்சரவை சேர்ந்து வந்திருக்கும். மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், அப்புறம் வந்து மத்திய தலைமை வழக்கறிஞர், ஓகேவா, இந்தி தலைமை வழக்கறிஞர் எல்லாமே வீடியோ வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இதை படிங்க. ஏன்னா அங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேசியிருப்போம். அங்க நம்ம பேசினதுனால ஃபாஸ்டா இதான் தெரியும்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஓகேவா? இங்க அகைன் நான் உட்கார்ந்து வந்து தெளிவா பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம கிளாஸ் தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்கும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோடைய லிங்கை வந்து கீழே கமெண்ட்ல வந்து பேஸ்ட் பண்றேன். கண்டிப்பா அதையும் இதையும் கம்பேர் பண்ணி படிங்க. அதை படிச்சுட்டு அது கூடவே இதை வந்து கூட நோட் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த பக்கம் குடியரசுத் தலைவர் வந்து லிஸ்ட் போட்டு எழுதி வைங்க. ஓகே, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது பார்ட் 5, அதே மாதிரி பார்ட் 6. பார்ட் 5 என்னது? யூனியன் கவர்மெண்ட். ஓகேவா? பார்ட் 6 என்னது? ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் நமக்கு படிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, 2 பிரிவாவே நீங்க வந்து ஒரு A4 ஷீட்டை வந்து 2ஆ மடிச்சு வச்சுட்டு இந்த பக்கம்லாம் நமக்கு இதை எழுதிக்கோங்க, இந்த பக்கம்லாம் அப்படியே இந்த பக்கம்லாம் பிரசிடென்ட் எழுதினீங்கன்னா இங்க வந்து யார் எழுதிப்பீங்க? ஆளுநர் எழுதிப்பீங்க. ஓகேவா? இல்ல அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து எப்படி இருக்குன்னா, பிரசிடென்ட் முடிச்ச உடனே இன்னொரு பேப்பர் எடுத்து ஆளுநர் எழுதி அதை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில கம்பேர் பண்ணி படிங்க. அப்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இவருக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து இங்க கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. இங்க தெளிவா இருக்கும். கிளாஸ் கவனிக்கும் போது நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ படிக்கும் போது இன்னும் நல்லா படிச்ச மாதிரி இருக்கும். டெஸ்ட் எழுதும் போது அந்த டவுட்லாம் தலைகீழ் தாறுமாறா வரங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நல்லா படிச்சு திரும்ப படிச்சவங்களுக்குலாம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால என்ன சொல்லணும், புரிஞ்சு படிங்க எதையுமே. நான் தான் ஒவ்வொரு லைனையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சு படிங்க. ஸோ புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு குழப்பங்களே வராது. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி படிங்க, சேம் டைம் புரிஞ்சு படிங்க. ஓகேவா? இவருக்கு இது வரும், இதுக்கு வராது. ஏன் இவருக்கு வராது, இவருக்கு வரோன்ற திங்க் பண்ணிருங்க. இப்போ வந்து ஆளுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அசாம், நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா இந்த ஸ்டேட்லாம், சாரி, அசாம், மிசோரம், திரிபுரா, மேகாலயா இந்த ஸ்டேட்லாம் உள்ள கனிம தாதுக்களை வாங்க விருப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் தான் தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு ஏன் இருக்குது? அது வந்து ஒரு மாநில அரசாங்கத்தால பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதனால இவர் கையில அதிகாரம். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க, புரிஞ்சு படிங்க. அப்படி மட்டும் படிச்சா மட்டும்தான் மறக்காது. ஓகே, அடுத்தது இதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ இது கூட நீங்க வந்து மிஸ் பண்ணிருக்கலாம். ஒருவேளை நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு பக்கா அப்படிதான் கம்பேர் பண்ணியே படிச்சிருங்க. நம்ம கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு அது ஹை கோர்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்க அப்படி பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணியே படிச்சிருங்க. ஓகேவா? நான் ஆனால் வந்து என்ன பண்ணுவேன்னா, சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு ஹை கோர்ட் பார்க்கும்போது அங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத நான் சொல்லிட்டே வருவேன். அப்போ உங்களுக்கு இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி.
ஸோ இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஒன்றிய நிர்வாகம் கிளாஸ் தெளிவா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பக்கா ரிவிஷன் தான். ஏதோ 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பீங்க இல்லையா? மற்றபடி எல்லாமே நமக்கு வந்து ரிவிஷன் மாதிரி இருந்திருக்கும், ஒரு கம்பேர் மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் திங்க் பண்ணிக்கலாம், ஓ இதே மாதிரி தான் கவர்னருக்கும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு ஈஸியான ஒரு புரிதல் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ மாநில தலைமை வழக்கறிஞர் யார் இவரு? ஆர்டிகல் 165 முக்கியமானது. மாநிலத்தின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி. ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துடைய மிக உயர்ந்த சட்ட அதிகாரி. மாநிலத்துடைய மிக உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படின்னா இப்போ வந்து சட்ட அதிகாரி அப்படின்றப்ப அதான் வழக்கறிஞர்களே இவர் தான் வந்து மூத்த பெரியவர் அப்படின்றது. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்லயே மிக உயர்ந்த ஐஏஎஸ் தான் யார் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதாவது யார் வந்து சீஃப் செக்ரட்டரியோ அவங்களாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் வந்து டிஜிபியோ அவங்க தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேயே உயர்ந்த ஆஃபீஸர் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்க சட்ட அதிகாரிகளே உயர்ந்த மாநிலத்தில் உயர்ந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாநில தலைமை வழக்கறிஞர் யாரோ அவர் தான். ஓகே, ஒரு நியமனம் பதவி காலம் எல்லாமே ஆளுநர் தான் நியமிப்பாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தகுதி உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு என்ன தகுதியா இருக்கோ அதுதான் அங்கேயும். அங்க நம்ம என்ன பார்த்தோம்? உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு என்ன தகுதியோ அதுதான் வந்து மத்திய அதாவது இந்திய தலைமை நீதிபதிக்குள்ளது. இங்க வந்து மாநில தலைமை வழக்கறிஞருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கோ அதுதான் இவருக்கான தகுதியா இருக்கும். ஸோ இவரும் ஆளுநருடைய விருப்பம் உள்ளவரை பதவியில் வந்து தொடர்பாரு. சட்டமன்றம் கலையும் போது பதவி துறப்பாரு. ஏன் சட்டமன்றம் கலையும் போது பதவி துறப்பாருன்னா இப்ப திமுக அரசாங்கம் வந்து திமுக வந்து ஆட்சியில இருக்குது அப்படின்றப்ப அவருக்கு சாதகமான ஒருத்தரை தான் வச்சிருப்பாங்க அப்படிதானே? ஸோ இப்போ இந்த கட்சிக்காரங்க வந்து இப்ப இந்த கட்சி ஆட்சியில இருந்து கலையும் போது இவரும் வந்து அந்த பதவியை விட்டு போயிருவாரு. அவ்வளவுதான். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் சென்ட்ரல்லையும். இப்போ வந்து மத்திய தலைமை வழக்கறிஞர் இல்லைன்னா வந்து இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்றது இதே கான்செப்ட் தான். என்ன ஆகும், என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் அதாவது மக்களவை வந்து கலையும் போது அவரும் தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரு. ஓகேவா? ஸோ கடமைகள் பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநரால் கோரப்படும் சட்ட சிக்கல் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்குவது. இதே மாதிரிதான் நம்ம அங்கேயும் பார்த்தோம். இப்போ குடியரசுத் தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சட்டம் ரிலேட்டடா ஒரு டவுட் அப்படின்னா யாரை போய் கேட்பாரு? உச்சநீதிமன்றம் கேட்பாரு. உச்சநீதிமன்றத்துக்காக போக முடியும்? நீதிபதி கேட்கணுமா, தலைமை நீதிபதி கேட்கணுமா, யாரை கேட்க முடியும்? இந்திய தலைமை வழக்கறிஞர். அதே கதை தான் இங்கேயும் இவரு வந்து தனக்கு ஏதாவது சட்ட சிக்கல் வரும்போது சட்டத்தில் ஏதாவது டவுட் வரும்போது யாருக்கு கேட்பாருன்னா மாநில தலைமை வழக்கறிஞர் தான் கேட்பாரு. ஓகேவா? ஸோ அப்போ இவர் வந்து இந்த உயர் நீதிமன்றத்துடைய சார்பாக செயல்படுவாரு. அடுத்தது இவருடைய உரிமைகள் வரம்புகள். உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களிலும் பார்வையாளராக பங்கேற்கலாம். இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு என்ன பண்ணலாம்? இந்தியாவில் உள்ள எல்லா நீதிமன்றங்களையும் அவர் போயிட்டு உட்காரலாம். அதே மாதிரி இவரு மாநிலத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களையும். அதே மாதிரி மாநில சட்டமன்றம் மற்றும் சட்ட மேலவையில பேசுவதற்கும் பங்கேற்பதற்கும் உரிமை இருக்குது. இப்போ இந்த மாநில தலைமை வழக்கறிஞர் நம்ம சட்டமன்றத்துல வந்து பேசலாமா அப்படின்னு கேட்டா எஸ் பேசலாம். அதே மாதிரி சில மாநிலங்கள்ல சட்ட மேலவை இருக்கும், அங்க வந்து பேசலாமானா எஸ் பேசலாம். ஓகேவா? ஆனா இவருக்கு வந்து ஓட்டு போடவோ எதுவும் பண்ண முடியாது. இவர் வந்து ஓட்டுரிமை இல்லாத உறுப்பினர். ஓகேவா? சோ வாக்களிக்க முடியாது. ஏதாவது தீர்மானங்கள் கொண்டு வராங்க, வாக்கெடுப்பு நடத்துறாங்க, பில் பாஸ் பண்றாங்கன்னா அது கிடையாது. இவர் விவாதங்கள்ல பங்கெடுக்கலாம், பேசலாம், அந்த அதிகாரம் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரிதான் அமைச்சர்களும் எந்த அவையிலும் பங்கெடுத்துக்கலாம். ஆனா அவங்க எந்த அவையில மெம்பரோ அங்க மட்டும் தான் ஓட் பண்ண முடியும். இப்ப நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ராஜ்யசபா எம்பி. அவங்க அந்த ராஜ்யசபா எம்பி அவங்க லோக்சபால வந்து பேசலாம். லோக்சபால ஒவ்வொரு உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஆனா லோக்சபால ஒரு விவாதம் நடந்து அதுக்கு வந்து தீர்மானம் கொண்டு வரும்போது பில் பாஸ் பண்ணும்போது ஓட் பண்ண முடியாது. புரியுதா? அவங்க எங்க உறுப்பினரோ அங்க மட்டும் தான் அவங்க வந்து ஓட் பண்ண முடியும். அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 அவைகள்லையும் கலந்துக்கலாம். ஆனா ஓட் பண்றதுக்கு உரிமை கிடையாது. ஏன் கிடையாது? அவர் தான் உறுப்பினர் கிடையாது. கரெக்டா? அந்த புரிதலுக்காக சொல்றேன். ஓகே, வரம்புகள். இவர் வந்து அறிவுரெல்லாம் வழங்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாங்கன்னா ஆலோசனை வேணா வழங்கலாம். ஓகேவா? அட்வைஸ் பண்ண முடியாது. அட்வைஸ்னா கேட்டாகணும்ன்ற ஒரு கட்டாயம் வரும். ஆலோசனைனா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? மாநில அரசின் அனுமதி இல்லாமல் குற்ற வழக்குகள்ல ஒருவருக்கு சார்பாக வாதாடக்கூடாது. ஓகேவா? சோ ஒரு தனிநபருக்கு சார்பாட்டு மாநில அரசோட அனுமதி இல்லாம வாதாடக்கூடாது. ஏன்னா இவர் வந்து அரசுடைய வழக்கறிஞர், அரசு சார்பா போய் வாதாடுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல ஆளுநர் சம்பந்தமான கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ அப்போ யார் தான் வாதாடிட்டு இருக்கா? நம்ம தலைமை வழக்கறிஞர் தான் போயிட்டு வாதாட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பான பாயிண்ட் எல்லாம் எடுத்து முன் வைக்கிறது யாரு? இவங்க தான். ஓகேவா? சோ அந்த கேஸை வந்து எதிர்த்தரப்புல அங்க இருந்து வாதாடுவாங்க. உச்சநீதிமன்றத்துடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றது சிஎம் போய் சொல்ல முடியுமா பதில்? ஓகேவா? இல்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து யாரு போய் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? இவர் தான். சோ அவர் தான் வந்து மாநில தலைமை வழக்கறிஞர். எந்த ஒரு நிறுவனத்திடம் இருந்து வரும் இயக்குனர் ஆவதற்கான அழைப்பை வந்து ஏற்கக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு நிறுவனத்துல இன்ஸ்டியூட்ல டைரக்டரா பணியாற்ற முடியாது. ஓகேவா? ஏன்னா இவரு
இவருடைய பவரே வேற. அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி இருக்கும்போது அதான் எந்த ஒரு ஆதாயம் தரக்கூடிய இதுவும் பண்ண முடியாது. ஆனா அவரு சிவில் வழக்குகள்ல வந்து ஈடுபட்டுக்கலாம். குற்றவியல் வழக்குகளில் ஈடுபடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா மாநில அரசுகிட்ட பெர்மிஷன் கேட்கணும். இந்த பர்சனுக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஒரு கேஸ்ல மாட்டாரு, பண்ணலாமா கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வந்து தனி சார்புடையதா மாறும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாநில தலைமை வழக்கறிஞர். ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகம் அப்படின்ற டாபிக் முடியுது. ஸோ இதுல வந்து நீங்க படிக்கும்போது அகைன் நான் சொன்னது மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணி படிக்கிறது மட்டும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஈஸியான ஒரு டாபிக். ஸோ ஆளுநர், முதல்வர், அமைச்சரவை, அட்வொகேட் ஜெனரல். ஓகேவா? இது எல்லாமே மோஸ்ட்லி சேம் பாயிண்ட் தான். உங்களுக்கு என்னன்னா ஆர்டிகிள் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? ஆர்டிகிள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டிகிளுக்கான ஷார்ட்கட் வந்து நான் நாளைக்கு சொல்லி தரேன். எப்படின்னு இல்ல இது இல்லை, நமக்கு வந்து சட்டமன்றம் சட்ட மேலவையும் கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ ஆனதுக்கு அப்புறமா நமக்கு முக்கியமான ஆர்டிகிள்லாம் எதுன்னு சொல்லி எப்படி மாநிலத்தை எப்படி வந்து மத்திய அரசாங்கத்துக்குள்ள படிச்சா மட்டும் போதும், மாநில அரசாங்கத்துடைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் காலங்காலமா யூஸ் பண்றதா. நான் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச கிடையாது. ஸோ நீங்க ஒரு ஆர்டிகிள் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா, அதாவது மத்திய அரசாங்கத்துடைய ஆர்டிகிள்ல முக்கியமான ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அப்படியே மாநில அரசாங்கத்துடைய இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்ற ஷார்ட்கட்டை நம்ம மாநில நிர்வாகம் முடிச்சோன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலா மாநில சட்ட மன்றம். ஓகேவா? அது வந்து சட்ட மேலவை சட்டமன்றம் ரெண்டுமே இருக்கும். அதுக்கான ரூல் என்ன, அங்க நம்ம அங்கேயே அகைன் பாராளுமன்றம் பார்த்தோம் இல்லையா, அதே தான் அங்கேயே வந்து பார்க்க போறோம், டீட்டெயிலா பார்த்து முடிக்க போறோம். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் சேமா இருக்கும். ஓகேவா? சில டிஃபரெண்ட் இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மெயின் டிஃபரெண்ட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துல எப்படி என்ன கணக்குல ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வரும். ஏன்னா இந்தியானா ஒண்ணு பிக்சட் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுது இல்லையா? ஸோ என்ன கணக்குல மாறுது, எப்படி மாறுது, ஆப்வியஸா தொகுதி அடிப்படையில மக்கள் தொகை அடிப்படையில மாறுது. சில ஸ்டேட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் மக்கள் தொகை. அப்போ எப்படி பண்ணுவாங்க? மொத்தமே 10 சீட் தான் வரணும், 10 சீட் தான் இருக்குமா அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அப்போ அதிகபட்சமா இஷ்டத்துக்கு எவ்வளவு வச்சுக்கலாமா? இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை தான் ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 20 கோடி மேல மக்கள் இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப நாளா அது 2 மாநிலமா பிரிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்க போகுது தெரியல. ஸோ அப்போ அவங்க வந்து எவ்வளவு நாள் இருக்கலாம்னு கேட்டா அதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்படி சில விஷயங்கள் மட்டும் தான் மாறும். மீதி எல்லாம் நம்ம பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய நடைமுறைகள் தான் நமக்கு இங்கே நடக்கும். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம். இல்லை நம்ம இதோட இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அகைன் நான் சொல்ற ஒரே விஷயம் தான். இப்போ நம்ம ஒன்றிய நிர்வாகம் இப்போ இதை படிக்கும் போதே ஒன்றிய நிர்வாகத்தை வந்து பக்கத்தில் வச்சுட்டு கூடவே இதை சேர்த்தே வந்து படிச்சிருங்க. அப்பதான் நமக்கு வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது எல்லாமே அவசர சட்டம் கூட இங்க பாருங்க, ஆர்டிகல் 213 வந்து கவர்னருக்கு, ஆர்டிகல் இது வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு. ஸோ இந்த மாதிரி அதுவும் ஈஸியான ஆர்டிகல் தான். ஸோ சின்ன மாற்றங்கள் தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் வந்து முக்கியமானலாம் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். அதை மட்டும் நம்ம வந்து ஃபாஸ்டா பார்த்துட்டா போதும். அது சொன்ன மாதிரி இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சர்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய இதர பணிகள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுல வந்து பிரதமருக்கும் அதே மாதிரி இதர பணிகள் எங்கெங்கெல்லாம் அவர் வந்து தலைவரா இருப்பாரு அப்படின்றது நமக்கு வந்து முக்கியமானது. ஓகேவா? ஸோ வேற என்ன, இந்த 15% எல்லாமே காமனான பாயிண்ட். ஆமா. ஸோ அதே மாதிரி இதோடைய ஆர்டிகிள் எல்லாம் இப்போதைக்கு சும்மா பார்த்துக்கோங்க. நீங்க படிச்சீங்கன்னா பெட்டர். இல்லை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்கும்போது அதோடைய அது என்ன அடிப்படையில் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? அந்த நிமோனிக்ஸ் மாதிரி நம்ம வந்து சேர்த்து வச்சு பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ வேற ஒன்றும் இதுல வந்து பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்மளுடைய வகுப்புல வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய கமெண்ட், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நீங்க இதுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமானம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாயிண்ட் வந்து இதை பார்க்கும்போது தோணுச்சு அப்படின்னாலும் அதையும் நீங்க வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து மாநில சட்டமன்றம் வந்து பார்க்கலாம்.